இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. தாத்தா, பூங்கொடியை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. நீங்க ஏதோ ஹெல்ப் கேட்டீங்களே, அது என்னது தாத்தா? ஏன் தாத்தா அழுவுறீங்க? நான் தான் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டேல. நான் அதுக்கு அழலம்மா, என் விதியை நினைச்சு அழறேன். நான் என்ன பாவம் பண்ணணும்? இறந்ததுக்கு அப்புறமும் நிம்மதி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதான் அழறேன். கவலைப்படாதீங்க தாத்தா. நீ சரி பண்ணிட்டியானா நீதாம்மா எனக்கு சாமி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா. தயங்காம சொல்லுங்க தாத்தா, நான் சரி பண்றேன். அந்த நம்பிக்கையில் தாம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் சாகிறதுக்கு முன்னாடி செஞ்ச சில தவறுகளை சரி பண்ண ஆசைப்படுறேன். உன்னை வச்சுதாம்மா நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் உனக்கு விளக்கமா சொல்றேம்மா. சொல்லுங்க தாத்தா. வெளியே போடா. எந்த தைரியத்துல உள்ள வந்த? இல்லைங்கப்பா, நான் என்ன சொல்றேன்னா, மதிப்பு மரியாதையுமா வாழ்ந்த வேண்டானா? அனாதியா கடந்த என்ன வளர்த்து ஆளாக்கின அக்காவுக்கு நன்றி கடனா அவளோட பொண்ணவனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்டா. என் முகத்துல கறி பூசிட்டியே. குத்துக்கல்லாட்டமா தாய் தாகம் இருக்கும் போது அவங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு வந்து நிக்கிறியே. அவளுக்கு தாலி கட்டதுக்கு அப்புறம்தான் பெத்தவங்க உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? ஏங்க, அவங்க மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறாங்களே, அவங்கள வாழ்த்தாம இப்படி வயிறீங்களேங்க. வாய மூடு. அவனுக்கு பறிஞ்சு பேசினேன், அப்புறம் நீ என்ன மாலையும் கழுத்துமா தான் பாப்பேன். அப்பா நான் செஞ்சது தப்புதான்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் உங்க புள்ள. டேய், இவனும் ஒரு புள்ளதான். நான் கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டான். இனிமே இவன் மட்டும்தான் எனக்கு புள்ள. இப்ப சொல்றேன்டா, நான் செத்ததுக்கு அப்புறம் என் பொணத்தினுடைய முகத்துல கூட நீ முழிக்க கூடாது. அது நடந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்பா, அப்பா, ஐயோ அப்பா, அப்பா, ரவீன போடா வெளியில. ரவீன, அப்பா என்ன? எதுவும் பேசாத, மரியாதைங்கிறது வெளியில போயிடு. நீங்க வர்றதையும் அப்பாவோட முகத்தை பாக்குறதையும் அவர் விரும்பல. ரவீன, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லனே. அப்பா தவறி போன விஷயத்தை கூட நீ எனக்கு தெரிவிக்கல. நானா கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். கடைசியா ஒரே ஒரு தடவை அவரோட முகத்தை மட்டும் பார்த்து போறேனே. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏய், மரியாதையும் பொண்டாட்டி கூட்டிட்டு கிளம்பு. டேய் ரவி, வேண்டாடா, அவன் உன் கூட பிறந்தவன்டா. அப்பா இறந்து கிடக்குறாரு, துக்கம் வீட்டுல சண்டை வேண்டாயா. அவனை விடு விடு. விட முடியாதுமா. அப்பா சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? நீ தாண்டா என் மகன், உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. செத்தா கூட இவன் வந்து என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னார்ல. இப்ப எதுக்காக இவங்க வந்தா? டேய், அதெல்லாம் கோவத்துல சொன்ன வார்த்தைடா. டேய் டேய், நீ உள்ள போடா, உள்ள போய் அப்பா பாரு. ஏய் போடா. இத பாருமா, இவன் உள்ள போடா, நான் வெளியில போயிட்டே இருப்பேன். அப்பாவோட கடைசி வார்த்தையை மீற இடத்துல நான் இருக்க மாட்டேன். இவனை வச்ச எல்லா காரியத்தையும் பண்ணிக்க, நான் கிளம்புறேன். ஏய் வா போலாம். ரவி, வாடி. என்னண்ணே பேசிட்டு இருக்க நீ? இப்ப என்ன உனக்கு நான் இருந்து போயிடணும் அவ்வளவுதானே? அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆகாதவன் தானே. கடைசி வரைக்கும் அவரோட பேச்ச நான் கேட்கவே இல்லை. ஆனா இது கடைசி நிமிஷத்துலயாவது அவரோட பேச்ச நான் கேட்டதா இருக்கட்டும். அப்பாவுக்கு தேவை எல்லாத்தையும் சந்தோஷமா செஞ்சு வச்சு நீ அப்போ அமுச்சு வைன. நான் போயிடுறேன், ஒரேடியா போயிடுறேன். வாடி. ஐயோ